தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 8வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கை வேலைப்பாடு என்கின்றார் புனித பவுல். நாம் கடவுளுக்கு சொந்தமான மக்கள், உரிமை மக்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார் புனித பேதுரு. இந்த நிலையிலே நான் யார்? இது மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. யாரெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கின்றார்களோ அவர்களே ஞானிகளாக, தன்னையும் இந்த உலகத்தையும் வென்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய நிலையிலே வாழ இறைவன் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நாம் யார் என்பதை பற்றி பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் மிக தெளிவாக விளக்கி காட்டுகின்றார். அப்படி நாம் அதை அறிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய பணி என்ன, அந்த பணியை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் படிப்படியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நாம் யார் என்ற அந்த கேள்விக்கு பதில் காண விளைகின்ற பொழுது பேதுரு சொல்கின்ற 4 நிலைகள். முதலாவதாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லுகின்றார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்களை கடவுள் தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்ட மக்களோடு மோசே வழியாக, இறைவாக்கின் வழியாக உடன்படிக்கை செய்து கொண்டார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களோடு நடந்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். தவறுகின்ற பொழுது தட்டி திருத்தி அவர்கள் நல்வழிப்படுத்தினார். உடன்படிக்கையில் அவள் நிலைத்திருக்க செய்தார். அந்த உடன்படிக்கையில் தவறிய மக்களை மீண்டும் தன்னோடு ஒப்புரவாக்க இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் புதிய உடன்படிக்கையை மக்களோடு செய்து கொண்டார். அதைத்தான் எபேசியர் 1:4 படிக்கிற பொழுது நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்குமாறு உலகம் தோன்றும் முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவே கடவுளுடைய திருவுளம், அவருடைய விருப்பம். ஏனெனில் கடவுள் சொந்தமான மக்கள் நாம் என்பதினாலே. இயேசு இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது யோவான் 15:19 நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லுவார். எதற்காக தேர்ந்தெடுத்தார்? 15:16 நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுவார். ஆம், நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். யாரை தேர்ந்தெடுக்கின்றார்? தாம் விரும்பியவர்களை. ஆக நாம் கடவுளால் விரும்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுவார். இரண்டாவதாக அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லுவார். குருத்துவத்தில் 2 நிலைகள் இருக்கின்ற. ஒன்று பணி குருத்துவம், பொது குருத்துவம். பணி குருத்துவம் என்பது கடவுள் தன்னுடைய மேய்ப்பு பணியை செய்வதற்காக தனிப்பட்ட முறையிலே மனிதர்களை தேர்ந்தெடுத்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்கள் வழியாக ஆன்மீக காரியங்களை, அருட்சாதனைகள் வழங்க அதிகாரத்தை கொடுத்து அனுப்புவது. இவருடைய பணி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 5:1 பார்க்கின்ற பொழுது அந்த குருவானுடைய பணியானது இறைவாக்கு உரைக்கின்ற பணி, இறைவனுக்கு முன் நின்று மக்களுக்காக பரிந்து பேசி மன்றாடுகின்ற பணி, மக்களுடைய பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பணிகளையும் செலுத்துவது, இறைவனுடைய ஆசிரை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து இறை உறவிலே மக்களை வாழ வைப்பது. இதுதான் குருத்துவத்தினுடைய பணியாக இருக்கின்றது. அதோடு கூட பொது குருத்துவம் இருக்கின்றது. பொது குருத்துவம் என்பது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் முத்திரையால் அர்ச்சிக்கப்பட்டவர்களாக அவருடைய அரச குருத்துவ இறைவாக்கு பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாட்சிகளாக வாழ இறைவன் அழைத்திருக்கின்றார். மூன்றாவதாக பேதுரு சொல்வது தூய மக்களிடம் என்று சொல்லப்படுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவருடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்ட தூய மக்களிடமாக இருக்கின்றோம். தூய்மை என்பது வெறும் நம்முடைய உடல் மட்டுமல்ல, உடல், உள்ளம், ஆன்மா அனைத்து நிலையிலும் நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் 1 தெசலோனியர் 5:23-24 படிக்கின்ற பொழுது அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார் என்று சொல்லுகின்றார்.
நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தும் தூய்மையாக்கப்பட வேண்டும். 4வதாக கடவுளின் உரிமை சொத்தான மக்கள் என்று சொல்லப்படுகின்றோம். நாம் கடவுளுக்கு உரிமையானவர்கள், கடவுளுக்கு சொந்தமான மக்கள், அவருடைய அன்பிலே ஐக்கியத்திலே வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்ற மக்கள். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6:19 பவுல் சொல்கின்ற பொழுது, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார், எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று சொல்லுவார். நாம் கடவுளுக்கு சொந்தமான மக்கள், கடவுளுக்கு உரிமையான மக்கள். இயேசு தன் இரத்தத்தை நமக்கு விலையாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார். அதைத்தான் பேதுரு சொல்லுகின்ற பொழுது, உங்களை மீட்டுக்கொள்வதற்கு விலையாக கொடுக்கப்பட்டது அழிந்து போகின்ற வெள்ளியோ பொன்னோ அல்ல, மாசு மறுவற்ற செம்மறியின் இரத்தம் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கடவுளுக்கு உரிமை பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றோம். அந்த உரிமை பிள்ளைகளாகவே வாழ்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது மீண்டும் பழைய நிலைக்கு கடந்து போகாமல், இச்சைக்குரிய பழைய இருளின் வாழ்வுக்கு கடந்து போகாமல் நாம் நிலையாக ஒளியின் மக்களாக வாழ முயற்சிப்போம். அப்படி வாழ்கின்ற பொழுது நம்முடைய பணி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்மை இருளிலிருந்து வியத்துக ஒளிக்கு அழைத்த அவருடைய மாண்பினை எடுத்து அறிவிப்பதே நம்முடைய பணியாக இருக்கிறது. கடவுள் நம் வாழ்வில் செய்த செயல்களை பிறருக்கு எடுத்து இயம்புவது, சான்று பகர்வது. நான் பாவத்தின் பிடியில் சிக்கி தவித்தேன், கடவுள் என்னை அருள் கூர்ந்து மீட்டு கொண்டார், இன்று அருளால் ஆசி நிலைத்திருக்கின்ற சொல்லி பிறருக்கு ஆண்டவரை அறிவிப்பது. நம் திருத்தூதர் பணியிலும் பவுலுடைய கடிதங்கள் பார்க்கின்ற பொழுது 4 முறை பவுலுடையாளுடைய அந்த மனமாற்ற நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு முறை லூக்கா சொல்வதாக இருக்கும். மற்ற 3 முறைகளும் பவுல் மீண்டும் மீண்டும் சொல்லி, நான் கிறிஸ்துவை துன்புறுத்தினேன், கடவுள் கிறிஸ்து என்னை அழைத்தார், புறவினத்தில் அப்போஸ்தலராக ஏற்படுத்தி இருக்கின்றார், தாயின் கருவிலே என்னை அவர் தனக்கென அழைத்தார் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் எடுத்து கூறி, என்னை அழைத்த இறைவன் உங்களையும் அழைத்திருக்க என்று சொல்லி பிறரையும் இறைவன் பால், கிறிஸ்துவின் பால் ஈர்ப்பவராக இருந்தார். அவரை போல நாமும் நம் வாழ்வில் கடவுள் செய்த வல்லமையான செயல் எடுத்து கூறி பிறரையும் இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்ற உண்மையுள்ள பணியாளர்களாக இருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய அளவிட முடியாத கிருபைகளை எங்கள் மீது பொழிந்திருக்கின்றேன். அதற்காக நன்றி இயேசுவே. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அற்புதமான கரத்தினலை தாங்கிக் கொள்ளுவீராக. உம்முடைய மார்போடு அரவணைத்து அவர்களை ஆசியால் நிறைத்திடுவீராக. இந்த நாளிலே அவருடைய உள்ளத்திலே எண்ணி இருக்கின்ற எல்லா காரியங்கள், அவர்கள் செய்ய இருக்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் ஆசீர்வதிப்பீராக. நீ தொடுகின்ற காரியங்களை உனக்கு வாய்க்கச் சென்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் நீராக இருப்பதினாலும் எல்லா காரியங்களும் அவர் வெற்றியை காண்பார்களாக. அருள் தந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவர் அருள் உங்களோடு இருக்கின்றது. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய உரிமை மக்களாக நீங்கள் வாழ்கின்றீர்கள். அந்த உரிமையிலேயே அனைத்து அருளையும் பெற்று நிலை சமாதானத்தில் நிலைத்திருப்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.